ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, வேர்ல்டுலே இப்போ இது ஒரு ஆன்கோயிங் இஷ்யூவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் வந்து இந்த இஷ்யூவை வந்து ஹைலைட் பண்ணிகிட்ருக்காங்க அண்டு இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மென்டல் ஹெல்த் வந்துனால ரொம்ப இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அதாவது மன அழுத்தம், மனசோர்வு, இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியாமலும் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதில் ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யாராவது ஒருத்தருக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்தால் கூட இட்ஸ் கோயிங் டு சர்வ் மை பர்பஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டிப்ரெஷனை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அது என்னென்ன சிம்டம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்ணலாம், இது எதனால் வருது, என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு நாலேஜ் இதை வச்சு நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிப்ரெஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இதுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்யணும்னா கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் ஒரு பெட்டை விட்டு எழுந்துறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கெட்டிங் அவுட் ஆஃப் பெட்டு வந்து நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். பெட்லேயே இருக்கலாம், எந்திரிக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இது ஒரு சிம்டம். இது மட்டும் இல்லாமல் குளிக்கணும் அப்படின்னா கூட சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். எந்திரிச்சு போய் குளிக்க பிடிக்கல, ஃபேஸ் வாஷ் பண்ண பிடிக்கல, இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளோட டெய்லி ருட்டீனை கூட வந்து நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப பண்ணுற விஷயமே இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். அதாவது அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். லைக் டிவி பார்க்குறதோ, இல்லை வந்து குக் பண்ணுறது, இல்லை ஒர்க் பண்ணுறது, இது எதுவுமே வந்து உங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஸோ இந்த மாதிரியானது வந்து ஒரு செகண்ட் சிம்டம். அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட வந்து வித்ட்ரா பண்ணுறது, அதாவது ஐசோலேட் பண்ணுறது. யார்கிட்டையும் பேச பிடிக்காம இருக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். யாராச்சும் ஃபோன் பண்ணாலும் அவங்கக்கிட்ட வந்து ஃபோனில் பேச பிடிக்காம இருக்கலாம். ஃபோன் கால்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது, இல்லை யார்கிட்டையும் பேச பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஈட்டிங், அதிகமாக வந்து சாப்பிட்றது, இல்லாட்டி சாப்பிடாமலேயும் இருக்கலாம், பசியே எடுக்கலை சாப்பிடாம இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சிம்டம். அதுக்கப்புறம் ஓவராக வந்து ஷாப்பிங் பண்ணுறது, அப்புறம் ஓவராக ரியாக்ட் பண்ணுறது, ஓவர் திங்கிங், இந்த மாதிரியான சிம்டம்ஸும் வந்து நம்ம டிப்ரெஷனுக்கு ஆன ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது, என்னோடய லைஃபே வந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணலாம். நான் நினச்ச எதுவுமே என்னால் சாதிக்க முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் வந்து ஒரு வேஸ்ட்டு, என் லைஃபையே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. இல்லை இதுக்கப்புறம் வந்து என்னால் எதுவுமே சாதிக்க முடியாதோ, நான் நினச்சதை என்னால் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு ஃபியர் இருக்கலாம், இல்லை ஒரு ஹோப்லெஸ்னஸ் இருக்கலாம். லைஃப்பில் வந்து நம்ம ஒரு ஹோப்பே வந்து இழந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணலாம், நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரலாம். அப்புறம் கடைசியாக என்ன ஒரு சிம்டம் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தன்னைத்தானே வந்து ஹார்ம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைஃபே வந்து வேண்டாம், நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு ஒரு எஸ்கேபிசம் தாட் வருது. நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம், இதை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல, லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியல, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு தோன்றுறது. அப்புறம் இல்லாட்டி லைஃபே வேண்டாம், நம்ம வந்து லைஃப்பை எண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் வருது. அதாவது சூசைடல் தாட்ஸு, இல்லை செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான தாட்ஸ் இருந்தாலுமே வந்து நம்ம டிப்ரெஷனுக்கான ஒரு சிம்டமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிப்ரெஷன் வந்து நம்ம எதனால் வருது அப்படின்னு
பார்த்தீங்கன்னா, ஒரு சில காசஸ் அண்ட் ரீசன்ஸ நான் சொல்லுறேன். ஒண்ணு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன் வந்து எப்படி வரும்னா, ஒரு 3 ஃபேக்டர் தாங்க. அதாவது நம்ம பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாஸ்ட்ல வந்து நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். அதனால வந்து நமக்கு டிப்ரஷன் வரலாம். இல்ல பாஸ்ட்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். இல்ல நம்ம யாராவது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, பிடிச்சமானவங்க, இல்ல நம்ம உறவுகள வந்து நம்ம இழந்திருக்கலாம். அ ஒரு டெத்தா இருக்கலாம். இல்ல ஒரு ஃபினான்ஷியல் லாஸா இருக்கலாம். ஒரு பெரிய அ பண தொகைய வந்து நம்ம இழந்திருக்கலாம். அதனால அ டிப்ரஷன் வரலாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அ கம்பேரிசன் அடுத்தவங்க கூட வந்து நம்ம கம்பேரிசன் பண்றது. அதாவது அவங்க அவங்க வந்து எப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு கம்பேரிசன் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து நீங்க டைம் குடுக்காததுனாலயும் டிப்ரஷன் வரலாம். அதாவது நீங்க அம் உங்களுக்கான டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாம, எப்பவுமே வந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அ ஒரு ஃபெயிலியர்ஸ் நீங்க பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீடினஸ் இருக்கலாம் லைஃப்ல. நீங்க வந்து என்னன்னா, ஆசைப்படலாம். பட் ரொம்ப பேராசைனால கூட டிப்ரஷன் வரலாம். ஸோ இதெல்லாமே வந்து நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போ வந்து இதுக்கு சும்மா ஒரு பாயிண்ட்ஸா வந்து நான் இத சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் இருக்கலாம். லைக் ஃப்யூச்சர்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி நம்ம வந்து லைஃப்ப ஃபேஸ் பண்ண போறோம்? எப்படி நம்ம மேல வரப்போறோம்? அப்படின்ற ஒரு பயத்தினால கூட இந்த டிப்ரஷன் வந்து வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கனவுகள் வச்சுக்கிறது. அதாவது பெருசா கனவு காணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும். ரொம்ப வந்து நம்ம அன்ரியாலிஸ்டிக்கான ஒரு கனவுகள நம்ம வைக்கும்போது, ரொம்ப பெரிய கனவுகள், பெரிய இலக்குகள் நம்ம வைக்கும்போது கூட வந்து நம்ம அத வந்து அடைய முடியல அப்படிங்கும்போது, நமக்கு அந்த டிப்ரஷன் வந்து வரலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்கிவ் பண்ணாம இருக்கிறது. அதனாலேயும் வந்து டிப்ரஷன் வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்காம இருக்கலாம். உங்கள பத்தி நீங்க நாட் ஃபீலிங் குட் அபௌட் யுவர் செல்ஃப். அதனாலயும் வந்து டிப்ரஷன் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கையில நடக்கிறத வந்து நம்மளால ஏத்துக்க முடியாம இருக்கலாம். அதனால வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாததுனால வந்து ஒரு டிப்ரஷன் வந்து வரலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன் வந்து ஓவர் நைட்ல வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, டிப்ரஷன் வந்து லைக் ரொம்ப நாளா அது ஏதோ ஒரு விஷயம் வந்து இருந்துட்டே இருந்து தான் அது வந்து கடைசியில ரொம்ப ஒரு ஹை இன்டென்ஸா மாறும். ஸோ அத வந்து நம்ம ஏர்லியா கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஏர்லியா நம்ம இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணும்போதே நம்ம இத வந்து ஓவர் கம் பண்ணி இத வந்து மாத்திரணும். இதே மாரி நீங்க ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஓவர் ஆஃப் டைம் அப்படியே தான் வந்து உங்களுக்கு இது ரொம்ப வொர்ஸா மாறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ எதுவுமே வந்து இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல நடக்காது. ஆம், ஸோ அதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து இப்போ இத வந்து எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 சொல்யூஷன் தான் நான் நான் சொல்லுவேன். 3 சொல்யூஷன் அப்படின்னா, ஒண்ணு வந்து நம்ம இத வந்து அவாய்ட் பண்ணிறணும். பிரிவென்டிங் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி அவாய்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. அப்படி அவாய்ட் பண்ண முடியலன்னா, அடுத்து டைவர்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து அப்படி டைவர்ட்டும் பண்ண முடியல அப்படின்னா, ஓவர் கம் பண்ணணும். ஸோ இது 3ம் நான் எப்படி சொல்றேன்னா, நான் வந்து ஒரு மைண்டு பேஸ்டா நான் சொல்றேன் இந்த 3 விஷயமும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அவாய்ட், டைவர்ட் அண்ட் ஓவர்கம். இத எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த நமக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம டிப்ரஸ் ஆக போறோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஏதாச்சும் ஒண்ணு வரும். ஸோ அந்த டைம்ல தான் வந்து நீங்க ரொம்ப டிப்ரஸ் ஆவீங்க. பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லாவே இருப்பீங்க. சம்டைம்ஸ் நல்லா நம்ம ஒர்க் பண்ணுவோம். இல்ல நல்லா தான் இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு நம்ம மைண்டுக்குள்ள வரலாம். ஸோ இந்த தான் வந்து ஒரு ட்ரிகர் தாட். இப்போ இந்த வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நீங்க இம்மீடியட்டா அந்த வந்து புஷ் பண்ணிறணும். இந்த வந்து உங்க மைண்டுக்குள்ளேயே நீங்க வர விடாதீங்க. இத வந்து ஜஸ்ட் அப்படியே தடுத்து, இந்த வெளியில அனுப்பிச்சு, நீங்க வந்து வேற ஏதாச்சும் தாட்ஸ்ல நீங்க வந்து டைவர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்ட். ஸோ ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட்டு அவாய்ட் பண்ணிறணும். அ அவாய்ட் பண்ணி டைவர்ட் பண்ணணும். அப்படி இல்லன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா, டைவர்ட் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து நீங்க ஓவர் கம் தான் பண்ணணும்.
ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த தாட் வரும்போது நீங்கள் வந்து இதை ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்மளால் வந்து ரொம்ப அவாய்ட் கூட பண்ண முடியாமல் இருக்கலாம். ஒரு தாட் வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்துருச்சு, நீங்கள் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அந்த அந்த தாட் வந்து ஃபுல்லாக உங்கள் மைண்டை ஆக்கிப்பை பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களை மறுபடியும் வந்து நீங்கள் ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு மாதிரியான தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், நெகட்டிவ் தாட்ஸு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஓவர் கம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அந்த தாட் வந்துடுச்சு, நீங்கள் வந்து டிப்ரெஸ் ஆகிட்டீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, இதில் வந்து டிப்ரெஷன் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான நான் சொல்யூஷன்ஸும் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து என்ன பண்ணுங்கள், டைவர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டக்குன்னு யாருக்காச்சும் கால் பண்ணி பேசிடுங்க. ஃப்ரெண்டோ இல்லை யாருக்காச்சும் கால் பண்ணி பேசுங்க. இல்லாட்டி டக்குன்னு எங்கேயாச்சும் வெளியில் போயிருங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் எங்கேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் பார்க்க போயிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த தாட்ஸ் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்கள் வேறு இதில் போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட் வருது அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க உங்களை. இல்லாட்டி நீங்கள் வந்து அதை ஃபீட் பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த தாட்டை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட அந்த தாட் வந்து உங்கள் மைண்டை ஆக்கியபை பண்ணிவிடும் அண்டு நீங்கள் ஃபுல்லாக டிப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கணும். எப்போல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணணும். எதனால் வருது, இந்த தாட்டை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நீங்கள் வந்து இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அவேராக இருக்கணும். ஸோ இது 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்டலி இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 35 சொல்யூஷன்ஸ் வச்சுருக்கேன். 35 டிப்ஸ் டு ஓவர் கம் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை இதில் ஏதாச்சும் ஃபியூ டிப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்கும். அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா டாக்கிங். ஸோ இப்போது டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை டிப்ரெஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட பேசுங்க ஃபஸ்ட்டு. உங்களோட ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து அடுத்தவங்க கிட்ட பேசுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம், இல்லை உங்கள் சிப்ளிங்ஸோ இல்லை கசின்ஸ் கிட்ட பேசுங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுங்க. அப்படி இல்லாட்டி ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரிலாம் பேச முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, உங்கள் கொலீக்ஸ் கிட்ட பேசுங்க, இல்லை நீங்கள் வந்து நேபர்ஸ் கிட்டேயும் பேசலாம். உங்களுக்கு யாரை நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஏதாச்சும் பேசிட்டாவே நமக்கு வந்து இந்த டிப்ரெஷன்லாம் வராதுங்க. ஏன்னா நம்ம வந்து யார்கிட்டயுமே பேசாமல் நம்ம வந்து எல்லாமே நமக்குள்ளே வச்சுட்டே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான டிப்ரெஷன் வந்து வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேசிடுங்க. ஏன்னா நிறையா கவுன்சிலர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நீங்கள் ஒரு கவுன்சிலர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட நீங்கள் பேசுங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டாவே நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கெலாம் போக வேண்டிய அந்தளவுக்கு ஒரு இதுவே வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் பேசிட்டிங்கனாவே உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆயிடும். இல்லை சால்வ் ஆகலைன்னா கூட அட்லீஸ்ட் யூ வில் ஃபீல் பெட்டர் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் லோன்லினஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்கிறதுனால தான் டிப்ரெஷன் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் தனியாக இருக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, ஃபேமிலி, கசின்ஸு, இல்லை நேபர்ஸு, தெரிஞ்சவங்க யார்கிட்டயாச்சும் பேசுங்க. லோன்லியாக இருக்காதீங்க. இதனால் கூட நிறைய பேருக்கு வந்து இந்த டிப்ரெஷன் வந்து ட்ரிகர் ஆகலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறது பிஸியாக இருக்கணும். கீப் யுவர் செல்ஃப் பிஸி அண்ட் என்கேஜ்டு. அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒர்க்லேயே உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் வந்து பிஸியாக இருங்க. அப்படி இல்லாட்டி சப்போஸ் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டை க்ளீன் பண்ணுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது,
இல்லை குக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் எங்கேஜ்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் டேக்கிங் அ ஷவர். நீங்கள் எப்பயாச்சும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு குளிச்சுட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு ஹாட் பாத் இல்லை ஒரு கோல்டு பாத், உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு டேக் அ ஷவர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈட் யுவர் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களோட மூடை வந்து சரி பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸு இல்லை ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை பனானா நட்ஸு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது இட் வில் பி யூனோ கிவ் அ குட் ஃபீல். இல்லை ஒரு காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டீ நல்ல டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஜூஸு, இந்த மாதிரி நீங்கள் எப்போ உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டை குக் பண்ணி சாப்பிடுங்க. இல்லாட்டி வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, இல்லை ஒரு டெம்பிள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை ஒரு சர்ச்சோ, அந்த மாதிரி நீங்கள் எந்த ரிலிஜனாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை ஒரு ரிலீஜியஸான நீங்கள் என்ன ரிச்சுவல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பூஜை பண்ணுறது, இல்லை வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறது, இந்த மாதிரி மெடிடேஷன் இது மாதிரி பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும். ஒரு ஹோப் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லுக் ஆன் த பீப்புள் பிலோ யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நினச்சி பாருங்கள். அவங்கள நினைக்கும் போது நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம வந்து எவ்வளோ பிளெஸ்டாக இருக்கோம். நம்மளோட பிரச்சனை வந்து அதை விட சின்னது தான். அவங்களே வந்து நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, இல்லை அவங்களாலே ஃபேஸ் பண்ண முடியுது அப்படிங்கும்போது நம்மளாலையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ அதனால் நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள பற்றி நினச்சி பாருங்கள். ஸோ அப்போ நமக்கே ஒரு தைரியம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வந்து வைங்க எப்போவுமே. எவ்வளோ ஒரு பேடான சுச்சுவேஷனாக இருக்கலாம், பட் எல்லாத்தையுமே லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆஸ்க் ஃபார் அப்ரிசியேஷன். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம செய்கிற வேலைக்கோ இல்லை நம்ம வீட்டில் கூட இருக்கலாம், நமக்கு வந்து அந்த அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ ஆஸ்க் ஃபார் அப்ரிசியேஷன். உங்களுக்கு அப்ரிசியேஷன் தேவைப்படுது அப்படின்னு இப்போ நினச்சிங்கன்னா நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க, இல்லை நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா forgive yourself and ask for forgiveness and also forgive others. ஸோ ஃபர்கிவ்னஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. நீங்கள் வந்து யார் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ வந்து ரொம்ப கிரட்ஜோ இல்லை அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து வேண்டாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலுமே அடுத்தவங்க கிட்ட வந்து போய் ஃபர்கிவ்னஸ் கேளுங்க. இதே வந்து நீங்கள் மனசில் வச்சு இதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம். போய் பேசுறதுனாலே எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ வந்து பேசி புரிய வைங்க, புரிய வச்சு ஃபர்கிவ்னஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களையே கூட நீங்கள் ஃபர்கிவ் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம வந்து நிறைய டைம்ஸு எல்லாரையுமே ஃபர்கிவ் பண்ணிடுவோம், ஆனால் நாம் வந்து ஃபர்கிவ் பண்ணுறதே கிடையாது. நான் வந்து பழைய விஷயங்களை நினச்சி ரிக்ரெட் பண்ணுறது, நான் அப்போ வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் பண்ண தப்பையே நீங்கள் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே டிப்ரெஷன் வந்து அதிகரிச்சுட்டே தான் போகும். அது வந்து குறைய போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, பாஸ்டில் நீங்கள் சரியான கரியர் பார்த்து சூஸ் பண்ணாமல் இருக்கலாம். நான் வந்து சரியான காலேஜை சூஸ் பண்ணல, சரியான கோர்ஸ் நான் வந்து படிக்கலை, இல்லை நான் வேறு ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ். இங்கே வந்து யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம எல்லாருமே தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது, நம்ம தெரியாமல் தான் பண்ணுறோம். ஸோ நம்ம ஏதோ ஒரு ட்ரை பண்ணியிருப்போம், பட் அது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட்
ஸ்டில் இதுக்காக வந்து நீங்கள் உங்களே வந்து ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. ஸோ forgive yourself. அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோன்ட் கம்பேர். யாரையும் வந்து உங்கள் கூட சேர்த்து நீங்களே கம்பேர் பண்ணிக்காதீங்க. இல்லை மற்றவங்க யாராச்சும் எப்படி கம்பேர் பண்ணால் கூட நீங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்புமே டிஃப்ரெண்ட்டுங்க. ஒவ்வொருத்தரோட பர்பஸ் டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொருத்தரோட டைமிங்குமே டிஃப்ரெண்ட்டு. எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே ஒரே டைமில் நடக்கணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தரோட பாத்தே வந்து வேறு. நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி சக்ஸஸ் வந்து எல்லாருக்குமே ஒரே டைமில் கிடைக்காது. அவங்க வந்து வீடு வாங்கிட்டாங்க, இல்லை அவன் கார் வாங்கிட்டான், அவன் செட்டில் ஆகிட்டான், நான் இன்னும் வீடு வாங்கலை, கார் வாங்கலை, செட்டில் ஆகலை, இல்லை அவங்க நல்ல ஸ்டேட்டஸுக்கு போயிட்டாங்க, நம்மளால் போக முடியல அப்படின்னு இந்த மாதிரியான எந்த ஒரு கம்பேரிசனுமே நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தரோட லைஃப்புமே வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜேர்னி. ஸோ இதை வந்து ஒரு ஹெல்த்தி கம்பேரிசனாக வச்சுக்கோங்க. பட் உங்களே வந்து ஒரு டாக்ஸிக்காக மாறாமல் இந்த கம்பேரிசன் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இட்ஸ் பெட்டர் நாட் டு கம்பேர். அதுக்கப்புறம் அடுத்ததாக என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அதாங்க ஸ்டாப் திங்கிங் அபவுட் த பாஸ்ட் அண்ட் ரிக்ரெட்டிங். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாஸ்ட்டே அதே மறுபடியும் திங்க் பண்ணி ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் இப்படி பண்ணிட்டேன், நான் கரெக்டான ஒரு இதை சூஸ் பண்ணலை, நான் வந்து இந்த மாதிரியான தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பாஸ்ட்லேயே நினச்சி மறுபடியும் நீங்கள் ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருந்தால் இட்ஸ் கோயிங் டு பிகம் வர்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. சரி, நம்ம பாஸ்ட்டில் வந்து நம்ம ஏதோ நமக்கு ஒரு ஃபினான்ஷியலான ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு லாஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து சம்பாதிக்கலாம், நம்ம இழந்ததை எப்படி நம்ம வந்து திருப்பி சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. இல்லை நம்ம பண்ண தப்பை வந்து நம்ம மறுபடியும் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இனிமேல் அடுத்து நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி, நல்லா அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு, அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத அதை பற்றி மட்டும் யோசிங்க. மறுபடியும் வந்து பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டைம் வித் நேச்சர், ஸ்பெண்ட் டைம் வித் நேச்சர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சன்லைட்டில் இருங்க. சன்லைட் வந்து உங்களுக்கு நல்ல மூடு வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே இருக்காமல் வெளியில் ஒரு சன்லைட்டை பாருங்கள், சன்லைட்டில் போங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்டனாக இருக்கட்டும், இல்லை பார்க்கு, அந்த மாதிரி ஒரு நேச்சர் கூட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்கை வாட்ச் பண்ணுங்கள், ஸ்டார்ஸ் கேசிங் அந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம ஒரு நிலாவை பார்த்தா கூட நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒரு சன்னை வந்து நம்ம பார்த்து ரசிக்கும்போது கூட நமக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபேக்டர் கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பெட்ஸு வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாயோ, இல்லை ஒரு பூனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பேரட்ஸோ, லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதான் எப்போவுமே வந்து ஒரு பிரைட்டான ஒரு இதில் இருங்க. ஐ மீன் ஒரு பிரைட்டு வென்டிலேஷனில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து இருட்டிலே இருக்கிறது, ஒரு டார்க் ரூம்ஸில் இருக்கிறது, இல்லை ஒரு டிம் லைட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து இதுதான் ஃபேஷன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லோ லைட்டு, இந்த மாதிரி டிம் லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிம் லைட்ஸ்லேயே இருக்கிறதுனாலே கூட நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதனால் பிரைட்டான ஒயிட் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கணும் ஃபஸ்ட்டு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்டைம்ஸ் யூல் ஃபீல் குட் அண்ட் ஃபீல் பெட்டர். லேக் ஆஃப் ஸ்லீப் கூட இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறது. டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் உங்களுக்கான டைமை நீங்கள் கொடுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து என்கேஜ் பண்ணிங்கன்னா, யோகா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து மைண்டை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். உங்களுக்கு நல்லாவே நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு குட் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ வாக்கிங், ஜாகிங், இல்லை எக்ஸசைஸ் அண்ட் யோகா வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிங்கன்னா, இல்லை ஸ்போர்ட்ஸ் விளாடுறது, அந்த மாதிரி ஒரு கேம்ஸ், பேட்மிண்டன் அந்த மாதிரி விளாடுறதும் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபேக்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஹாபி நீங்கள் பர்சியூ பண்ணுறது.
அதாவது நீங்கள் பெயிண்டிங், ட்ராயிங், இல்லை சிங்கிங், இல்லை லிஸ்னிங் டு மியூசிக், பாட்டு கேட்குறது, இல்லை மூவிஸ் வாட்ச் பண்ணுங்க, இல்லை அந்த மாதிரி உங்களை வந்து எங்கேஜ்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களோட ஹாபீஸை வந்து நீங்கள் பண்ணுங்க. அதாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 to 30 minutes அந்த மாதிரியான டைமை உங்களுக்கே கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி இல்லை ஒரு ரைட்டிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதுக்கான ஒரு 15 minutes இல்லை ஒரு 1/2 an hour வந்து நீங்கள் டெய்லியே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணுறது. சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணாவே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுங்க, இல்லாட்டி சும்மா கடைக்கு போய் விண்டோ ஷாப்பிங் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுங்க. பட் நீங்கள் ஷாப்பிங்னா நீங்கள் வந்து வெறும் ட்ரெஸ்ஸு இல்லை லக்ஸுரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் டெய்லி மார்க்கெட்டுக்கு போய் ஒரு காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு லவ் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங்னால நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்கலாம். ஸோ வந்து கேளுங்க, யூ நீட் டு ஆஸ்க் ஃபார் லவ், தே வாண்ட் டு ஃபீல் லவ்ட் அப்படிங்கிறாங்க. ஐம் நாட் ஃபீலிங் லவ்ட் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஸ்டாக இருக்குது. அதாவது வீட்டில் அவங்களுக்கு அந்த லவ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தினால நீங்களாவே கேளுங்க. கேட்டு அந்த வந்து ஆஸ்க் ஃபார் லவ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் அபவுட் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி ஏதாவது நல்லதாக கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், என்னை பற்றி ஏதாவது ஒரு 4 நல்ல விஷயமா சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி யாராவது 4 பேர் உங்களை பற்றியான 4 நல்ல விஷயம் சொல்லும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஃபீல் பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணலாம். அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டயாச்சும் உங்களை பற்றியே நல்ல விஷயங்களை வந்து கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துலேருந்து நீங்கள் தள்ளி போயிடுங்க. யாராவது உங்களோட நிம்மதியை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் மீட் பண்ணும்போதோ இல்லை அவங்கக்கிட்ட பேசும்போதோ உங்களோட பீஸ் வந்து போகுது, உங்களை வந்து அவங்க ஏதாச்சும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, இல்லை உங்களை வந்து ஒரு டீமோட்டிவேட் பண்ணுறாங்க, இல்லை உங்களை வந்து ஒரு கீழே தள்ளி பார்க்குறாங்க, அந்த மாதிரி உங்களையே வந்து நீங்கள் அதாவது நாட் ஃபீல் குட், உங்களை பற்றி நல்லதாக உங்களே ஃபீல் பண்ண வைக்காம சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லை அவங்கள வந்து ஒசத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பீப்புள் கிட்ட இருந்து நீங்கள் தூரமாக இருங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு நல்லது. நம்ம பீஸை வந்து நம்ம தான் வந்து சேவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் த தாட். அதான் வந்து இந்த மாதிரியான தாட்ஸ் வரும்போது அதை வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம எங்கேயுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படின்றதுனால எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கணும். அதாவது லோவர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணும்போதும் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் வரலாம். ஸோ அதனால் லோவர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நிறைய வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மாதிரி பெரிய ட்ரீம்ஸாக வச்சுக்கிறதுனாலையும் சம்டைம்ஸ் நமக்கு அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா நமக்கு ஒரு டிப்ரெஷன் வந்துடும். ஸோ அதனால் ஒரு மெஷரபிளான கோலாக வைங்க. மெஷரபிளாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ஒரு அடையக்கூடிய சின்ன சின்ன கோல்ஸாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீம்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கோல் வச்சு அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு பெரிய கோல்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் கோ அவுட் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்னென்னா வந்து நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்மளால் நம்ம வாழ்கிறதுனால யாராவது ஒருத்தவங்கள நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஒருத்தவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தினாலுமே அது நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்கும்.
ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸோ லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்காமல் போகிறதுனால நிறைய பேருக்கு வந்து அந்த டிப்ரெஷன் வருது. ஸோ என்ன நடந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாம் வரலாம். ஸோ அதனால் என்ன நடந்தாலும் ஓகே ஃபைனுன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே அப்படின்ற ஒரு டயலாக் வந்து இருக்குது. அதாவது என்னென்னா, ஓகே எல்லா நாளுமே வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும், எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு நாளில் வந்து நமக்கு லோவாக தான் ஃபீல் பண்ணுவோம். சில நாட்கள் வந்து நமக்கு கசப்பான நாட்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நமக்கு சக்ஸஸ் இருந்துகிட்டே இருக்காது. நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், நிறையா லாஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எப்பயாச்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ரெஸ் ஆகலாம், தட்ஸ் ஓகே. பட் என்னென்னா, இது வந்து ஜஸ்ட்டு ஓகே இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நல்லா இல்லை, இந்த நாள் வந்து எனக்கு நல்லா இல்லை, ஐம் நாட் ஃபீலிங் குட் அப்படின்னா இட்ஸ் ஓகே. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக நல்ல நாளாக இருக்கும், நம்ம வந்து அடுத்த நாள் வந்து நல்ல நாளாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வந்து நம்ம வந்து கேட்குறது. நிறைய பேர் வந்து எதுக்குமே வந்து சப்போர்ட் கேட்குறது கிடையாது. ஸோ ஆஸ்க் ஃபார் சப்போர்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசும்போது, இல்லை உங்கள் கசின்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப வருஷம் பேசாமல் கூட இருக்கலாம், நீங்களே போய் பேசுங்க. கண்டிப்பாக யாருமே வந்து உங்களை அவாய்ட் பண்ண போகிறதில்ல. அப்படி அவாய்ட் பண்ணால் விட்டுருங்க. வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதனால தான் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பிரேக் ஆகுது. அவங்க பிஸியாக இருக்காங்க, பேசாமல் இருக்காங்கன்னா என்ன, நீங்கள் பேசி பாருங்களேன். ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் பேசி பாருங்கள். ஸோ நமக்கு தேவைன்னா நம்ம தாங்க பேசணும். ஸோ அதனால் நீங்களே வந்து ஒரு கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணுங்கள். ரொம்ப வருஷமாக பேசாத ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை வந்து கொடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை வச்சுக்கோங்க. இந்த மாதிரியா வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டு வந்து நீங்கள் வந்து சீக் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து டெம்பரரி அப்படின்ற ஒரு தாட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து டிப்ரெஸ்ட் ஆனாலும் ஓகே பரவாயில்ல, பட் இட்ஸ் கோயிங் டு பி டெம்பரரி, என்னால் வந்து இதுலேருந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்ற தாட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்பணும். இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நான் வந்து இதை ஓவர் கம் பண்ணிடுவேன், எனக்கு தூங்கி எழுந்திரிச்சா எனக்கு நாளைக்கு காலையில் எனக்கு சரியாயிடும், இல்லை பரவாயில்ல எனக்கு இந்த டிப்ரெஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இதை ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அந்த தாட்டை வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பண்ணியுமே உங்களால் வந்து ஓவர் கம் பண்ண முடியல, இல்லை ரொம்ப நாளாக இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதாவது கண்டினியூஸாக இதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து வந்து நீங்கள் ஒரு அடுத்த லெவலுக்கான ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் போகணும். அதாவது நீங்கள் வந்து கவுன்சிலிங் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிக்கேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து இது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் தான், ஒரு லாஸ்ட் சொல்யூஷனாக தான் நான் வந்து இதை சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன எல்லா சஜஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வந்து ஓகேவா ஆகிடும். அப்படி இல்லை ரொம்ப வந்து நீங்கள் இதுவாக இருக்குது, ரொம்ப நாளாக இதை வந்து ஃபீல் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணியுமே வந்து என்னால் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்ததாக வந்து ஒரு கவுன்சிலரை பாருங்கள். அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் செஷன்ஸ் பேசும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சரியாகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து நம்ம
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தாங்க நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு சப்போர்ட்டு, ஒரு கவுன்சிலிங் நம்பர்லாம் வந்து கொடுக்குறாங்க இப்போது நிறைய கம்பெனிஸில். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரியான ஒரு வந்து சொல்யூஷன் இருக்குது, இல்லை இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடைக்கல, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம நேஷ்னல் சப்போர்ட்டு கூட இருக்குது இந்தியாவோட. நீங்கள் வந்து கூகுளில் வந்து ஒரு மென்டல் ஹெல்த்து இல்லை ஒரு சப்போர்ட் அப்படின்னு போட்டிங்கனாவே ஒரு நம்பர் வருது, ஒரு எமர்ஜென்சி நம்பர். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, நீங்களே வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தாட்ஸ் வருது, உங்களால் வந்து ரொம்ப வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியல, இந்த தாட்டை ஹேண்டில் பண்ண முடியல, லைஃப்பை எண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு தாட்ஸ் வருது அப்படிங்கும்போது நீங்கள் இம்மீடியட்டாக அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து நான் சொன்ன டிப்ஸ் வந்து ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரில, பட் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.